அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்கலாம் அப்டின்னா, ரோஸ் பெட்டல் சோப் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஷியா பட்டர் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். 1000 கிராம்ஸ் ஷியா பட்டர் சோப் பேஸ் எடுத்துக்கிறேன். இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ம். ம். ஆ. ஆ இப்போ இந்த சோபேஸ வந்து டபுள் பாய்லர் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து சோபேஸ்லயே வந்து நெறைய விதமான சோபேஸ் இருக்கு. அதாவது என்ன அப்டின்னா, அ ஷியா பட்டர் சோபேஸ் இருக்கு, கிளிசரின் சோபேஸ் இருக்கு, கோட் மில்க் சோபேஸ் இருக்கு, அப்புறம் கோகோனட் ஆயில் சோபேஸ் இருக்கு, சார்கோயில் சோபேஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய விதமான சோபேஸ் இருக்கு. ஒவ்வொரு சோபேஸ்க்கும் ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் அப்டின்றது வந்து இருக்கு. இதுல வந்துட்டு ஷியா பட்டர் சோபேஸ்க்கு வந்து என்ன ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் அப்டின்னா, இதுல வந்து ஃபேட்டி ஆசிட்ஸும், விட்டமின் சி வந்து இருக்கனால, இது வந்து ஸ்கின்ல உள்ள பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஸ்கின்ன ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காவும், நல்லா ஹைட்ரேட்டாவும் வச்சுக்கும். இப்போ டபுள் பாய்லர் மெத்தட்ல வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரோஸ் பெட்டல் சோப் செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 ml நம்ம ரோஸ் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இத பவுடர் ஃபார்ம்லயும் ஆட் பண்ணிக்கலாம், லிக்விடாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 ml வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இந்த மாரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அது வந்து கெமிக்கல் கலந்தது. ஸோ, அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு பதிலா வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 15 ml இதுல யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சோப் பேட்டர வந்து நம்ம மோல்ட்ல வந்து ஊத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்றோம். சோப் பேட்டர மோல்டு உள்ள ஊத்துறதுக்கு முன்னாடியும் சரி, ஊத்துனதுக்கு அப்புறமும் சரி, நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வந்து கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேல. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆக்சுவலா டிசைன் பர்ப்பஸ்க்காக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அப்படியே வச்சிரலாம். இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோல்ட்லேருந்து அன்மோல்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை நம்ம கட்டரில் கட் பண்ணுறப்போ 6 to 7 பீசஸ் வரும் 100 கிராம்ஸ்க்கு. ரோஸ் பெட்டல் சோப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நம்ம ரோஸ் பெட்டல்லேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஆயில் கண்டென்ட் வந்து ரோஸ் பெட்டலில் வந்து நேச்சுரலாகவே இருக்கனால இது வந்துட்டு ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிளென்ஸாகவும் வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்கனால இது வந்து நல்ல ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஸ்கின்ல வந்து ஏதாவது இரிட்டேஷன் இருந்தது அப்படின்னாலும் ரெட்னஸ் இருந்தது அப்படின்னாலும் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக சோப் மேக்கிங் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து நானே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து என்கிட்டேருந்தே எடுத்துக்கலாம். 1 கேஜி சோப் கட் பண்ணுறப்போ அதுக்குன்னு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, ஹைட்டு விட்த்து இந்த மாதிரி. ஸோ வந்து ஆஸ் அ பிகினராக வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து இப்போதைக்கு வந்து பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போக போக வந்து நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் வந்து நம்ம ஆர்கானிக் சோப் பண்ணுறப்போ உடனே வந்து இமீடியட்டாக வந்து நம்ம ரேப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து பண்ண அந்த சோப்போட அந்த அந்த தன்மையெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம ரேப் பண்ணிடணும்.